ஆப்ரேஷன் பண்ணும்போது குரல் வலியில் இருக்கிற குரல் வலியும் இந்த த்ரோட் பகுதியும் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கேன்சர் எடுக்கும்போது கேன்சர் கூட அந்த குரல் வலியும் சேர்த்து எடுக்கணும். ஸோ குரல் வலி இல்லை, அந்த மேல் பகுதி உணவு குழாயோட மேல் பகுதி இல்லை, அப்போ பெரிய கேப் இருக்குது. டங்குலேருந்து நாக்கிலேருந்து இந்த கீழே இருக்கிற உணவு குழாய் வெளியே வரைக்கும் பெரிய கேப் இருக்குது. அந்த கேப்பை நம்ம அடைச்சா தான் அவனால் நார்மலாக சாப்பிட முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த உணவு குழாயை மேலே இழுத்து தைக்க முடியுமான்னு பார்த்தா முடியல. ஏன்னா உணவு குழாய்க்கு ரத்த குழாய் சிறு சிறு குழாயாக வர்றதுனால அது ஒரு 1.5 இன்ச்சு மொபிலைஸ் பண்ணாவே அது உயிர் வாழாது, தட் இஸ் கெட்டு போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அப்படி யோசனை பண்ணால் வயிற்றை ஓப்பன் பண்ணி வயிற்றை மொபிலைஸ்னால் நல்லா அந்த அடைப்பெல்லாம் எடுத்துட்டு ஸ்டமக்கை மேலே கழுத்துக்கு கொண்டு வந்து ஸ்டமக்கில் புதுசாக அந்த இசாபக்கஸுங்கிறத ஃபுட் பைப் எடுத்துட்டு ஸ்டமக்கில் ஃபண்டஸுங்கிற இடத்துல ஒரு ஓட்டை போட்டு அதை த்ரோட்டுக்கு அல்லது டங் பேஸுக்கு தைச்சிடுறோம். ஸோ பேஷண்ட் சாப்பிட்டா சாப்பாடு நேராக வாய் அந்த நேராக ஸ்டமக்கு போயிடுது, ஃபுட் பைப் இல்லை. ஸோ ஃபுட் பைப் இல்லாமல் உணவு குழாயும் இல்லை, பேஷண்ட் இஸ் ஏபிள் டு ஈட். பட் அப்போ வாய்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டதுனால எப்படி பேசுவாங்க? பேசுகிறதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு காற்று குழாய்க்கும் ஸ்டமக்குக்கும் ஒரு புது ஓட்டை போட்டுறோம். அதுக்கு பேர் ஒரு ஃபிஷ்லெஸ் ஓப்பனிங். ஸோ அண்ட் பேஷண்ட் அந்த ட்ரிக்கியா brought out அண்டு வெளியே சூச்சர் பண்ணுறோம். ஸோ there is an opening through which patient is breathing, and when after அந்த கம்யூனிகேஷன் பண்ண அப்புறம் பேஷண்ட் இதை அடைச்சிக்கிட்டு மூச்சு விட்டால் பேசினார்னா லங்லேருந்து வர நுரையீரலேருந்து வர காற்று குழாய் வழியாக அந்த சின்ன ஓட்டை வழியாக வாய்க்கு ஸ்டமக்கு போகுது. அங்கே ஒரு வாய்ஸ் உற்பத்தி ஆகுது. ஸோ அதனால் பேஷண்ட் நல்லா வாயால் பேசுகிறாரு, வாயால் சாப்பிட்றாரு, வயிற்றால் பேசுகிறதும் நார்மலாக இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் கூட பேஷண்ட் சாப்பிட முடியுது, பேச முடியுது, நார்மல் கண்டிஷன், அண்ட் கேன்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆச்சுன்னு சொல்லலாம். நார்மலாக இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்க 50% 2ல் 1 பேஷண்ட்டு 1 வருஷத்தில் செத்து போயிடுறாங்க. வேறு இந்த பேஷண்ட் நார்மலாக ஈவன் ஏர்லியாக வந்திருந்தால் கூட ஆக்சிடெண்ட்லாம் கண்டுபிடிச்சி ஏர்லியாக வந்தால் கூட இந்த ஆப்ரேட் பண்ணணும்னா அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஒரு 50% ஆஃப் தி பேஷண்ட் டை வித்தின் அ இயர். வேறு இந்த பேஷண்ட்டு இவர் எப்போ நார்மலாக இருப்போம், எப்போ நல்லா பேசுவோமா, நல்லா சாப்பிட முடியுமா அப்படின்னு இவர் நினச்சி கூட இருக்க மாட்டார். நல்ல வேலையாக அவர் இப்போ கேன்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி போச்சு, நார்மலாக பேசுகிறாரு. ஏன்னு சொல்கிறேன்னா அவர் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு. ப்ரொஃபஷன் டீச்சர், அது கூட 1st to 5th ஸ்டாண்டர்ட். ஸோ அது மாதிரி சில்ட்ரனுக்கு டீச் பண்ணுறது டிஃபிகல்ட்டு, பட் அது பண்ணுறாரு. நல்ல சந்தோஷமாக இருக்கார். ஃபேமிலி நல்ல சேலரி வருது, குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க.